ஒரிசா பாலை என்று சொல்லக்கூடிய பாலசுப்ரமணியன் கடல் சார்ந்த ஆய்வினுடைய முன்னோடி. ஆமைகளினுடைய இனப்பெருக்கம் குறித்தான மிகப்பெரிய ஒரு ஆய்வை நிகழ்த்திய மாமேதை. மீன்களினுடைய இனப்பெருக்கம் குறித்தும் பல்வேறுபட்ட துறைகள் சார்ந்தும் ஒரு வல்லுநராக இருக்கக்கூடிய பெருமைக்குரியவர். அவர் தொடாத துறைகள் என்று எதுவுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இயற்கை சார்ந்த சிந்தனைகள், வேளாண் சிந்தனைகள், ஆயுர்வேதம், சித்த மருத்துவம், ஆங்கில மருத்துவம், அது மாத்திரமல்ல பல்வேறுபட்ட துறைகளில் ஆழங்கால் பட்டவர். ஒரு வரலாற்று பேராசிரியராக இருக்கக்கூடிய அத்துணை தகுதிகளும் அவரிடம் இருக்கின்றன. ஒரு கருத்தரங்கம் என்று சொன்னால் அந்த கருத்தரங்கத்தில் அவர் எப்பொழுதுமே பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் என்று சொல்லுவார்கள். அதில் உலக வரைபடத்தை கொண்டுதான் அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பை விவரிப்பார். ஆழமான புரிதலை பார்வையாளர்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு அற்புதமான பேராசிரியராக கூட நாம் அவரை சொல்லலாம். அவர் இறப்பதற்கு முன்பாக 1 மாதத்திற்கு முன்பாக நான் அவரை வீட்டில் சென்று சந்தித்தேன். அந்த நேரத்தில் மணிமேகலை குறித்து ஒரு பெரிய ஆய்வு நான் நிகழ்த்த வேண்டும் என்று அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். அப்படி கேட்டுக்கொண்ட பொழுது நானும் சில தரவுகள் தருகிறேன் அம்மா என்று சொன்னதற்காக அன்றைக்கு நான் அவரை பார்க்க சொல்லியிருந்தேன். அவருக்கு வாயில் புற்றுநோய் இருந்ததனால் பேச முடியவில்லை. இருந்தாலும் ஏறத்தாழ 1 மணி நேரம் மணிமேகலை குறித்தான புது தகவல்களை என்னோடு அவர் பரிமாறிக்கொண்டார். இன்றைக்கு மணிமேகலை பௌத்த பேரறம் என்ற ஒரு நூலை நான் எழுதியிருக்கிறேன். அந்த நூலில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் தொகுத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, குமரி கண்டம் என்று சொன்னால் ஒரிசா பாலுடைய நினைவு வராமல் இருக்காது. குமரி கண்டம் இன்றைக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆய்வு தடமாகவும் வரலாற்றிலே மீட்டெடுக்கப்படக்கூடிய ஒரு இடமாகவும், அது எப்படி கடல் போனால் உள்வாங்கப்பட்டது என்ற ஒரு செய்தியாலும் மீண்டும் மீண்டும் குமரி கண்டத்தை கொண்டு தமிழர்களுடைய பண்பாட்டை மீள்பதிவு செய்ய வேண்டிய அவசியத்தை அந்த குமரி கண்டம் என்ற ஒரு ஆய்விலே அவர் நிகழ்த்தி இருக்கிறார். அவர் நூல்கள் எதுவும் எழுதவில்லை என்று சொன்னாலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர் தந்த விளக்கங்கள், ஒரு தலைப்பு குறித்தான விளக்கங்கள் ஒரு நூலாக வருவதற்குரிய அத்துணை தகுதிகளும் அவரிடம் இருந்தன. குறிப்பாக வரைபடத்தை கொண்டு அவர் விளக்கக்கூடிய அந்த செய்திகள் அத்துணையும் வரலாற்று பேராசிரியர்களாலும் தமிழ் பேராசிரியர்களாலும் தர முடியாத செய்திகளாகவே இருந்ததை நான் நேரிடையாக கண்டிருக்கிறேன். இந்த ஆய்வு நுணுக்கம், ஆய்வு புலமை, அறிவாளி, அறிவுஜீவி என்பதை தாண்டி மிக எளிமையான ஒரு மனித ஜீவி என்பதுதான் ஒரிசா பாலுவுக்கான அடையாளம். யார் வேண்டுமானாலும் அவரோடு எளிமையாக பழகலாம். அடுப்படையில் புழுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களை கூட வணிக நோக்கில் அவருடைய திறமையை வளப்படுத்திய ஒரு பண்புக்குரியவர் தான் ஒரிசா பாலு. அது மாத்திரமல்ல, ஏறத்தாழ 133 நாடுகளில் தமிழர்கள் எப்படி தங்களுடைய வணிக யுக்தியை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். எல்லா நாடுகளுக்கும் வியாபாரம் என்ற ஒன்றை தமிழ் சமூகம் தான் தந்திருக்கிறது. நாம் சிலப்பதிகாரத்திலே மாசாத்துவான் மாநாய்கள் என்று சொல்லுவோம். கோவலனுடைய தந்தையும் கண்ணையினுடைய தந்தையும் மிகச்சிறந்த வணிக பெரும் முதலாளிகள் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த வியாபார தன்மையை தமிழர்கள் தான் முதலாக உலக நாடுகளுக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளமாக சில சொற்களை அவர் சொல்லுவார். உதாரணமாக அம்மா, அப்பா என்ற சொல், அவரை, துவரை போன்ற விதையாக இருக்கக்கூடிய சொற்கள், இவையெல்லாம் எப்படி பல நாடுகளில் இன்றைக்கும் முழக்கத்தில் இருக்கின்றன என்பதை அற்புதமாக கோடிட்டு காட்டி, தமிழன் தான் உலகத்திலேயே வணிகத்தினுடைய முதலாக எடுத்து சென்ற ஒரு அறிவாளியாக இருந்திருக்கிறார் என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதை நாங்களும் ஒவ்வொரு நாடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் கண்டிருக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, இந்த 133
33 நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் ஐஏ என்ற ஒரு புலனத்தின் மூலமாக ஒன்றிணைத்து இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆய்வு கருத்தரங்கத்தை நடத்தி இந்த தமிழ் பண்பாட்டு மீட்டெடுப்பை செய்த ஒரு தத்துவமான ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கிறார். எளிய மனிதர், எல்லோருடனும் பழகக்கூடியவர், தமிழ் தேசியம் ஆழ்ந்த அறிவு உள்ளவர். அது மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களிடமும் சாதி மதம் கடந்து பழகக்கூடிய ஒரு பண்பாளர். அவருடைய இந்த நாளில் அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்துவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். இந்த கிட்டத்தட்ட இந்த நிகழ்வில் ஏராளமான நாடுகளில் இருந்து இன்றைக்கு இங்கே குழுவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரிசா பாலுவை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நான் பதிவு செய்கிறேன்.